ஐயோ, ஸ்வேதா எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னடி ஸ்வேதா, என்னாச்சு? என்னடி ஸ்வேதா, என்னடி இது? என்னாச்சு? ஒண்ணுல ஆக்சுவலா நான் தான் அந்த புடவைய முதல்ல எடுத்தேன். ஓகே. கோயில் கிட்ட வரும்போது மறுபடியும் கன்னி பூஜை பண்ணணுமான்னு அலுப்பா இருந்தது. அதான் வெண்ணிலா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இப்படி உட்காந்து ஸ்லிப் ஆகி அப்படி விழுந்து இடுப்புல கொஞ்சம் லைட்டா புடிச்சுக்கிச்சு. I'm fine, I'm completely fine now. இதுதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்ற கதையோ? என்ன? நானே எரிச்சல இருக்கேன். என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, நக்கல்லாம் பண்ணல. வா, கோயிலுக்கு போலாம். வா. பாத்து. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ஸ்வேதாவை எல்லாரும் பாராட்டி தள்ள போறாங்க. என்னதான் ஜெயிக்கலனாலும் பட்ட கஷ்டம் கஷ்டம் தானே. நீ வா ஸ்வேதா. ஸ்வேதா, இந்த ஊர்ல யாருக்குமே நன்றி இல்லடி. எவ்வளவு சிரமப்பட்டு நீ காட்டுக்குள்ள போயிட்டு வந்தா யாராவது கண்டுக்கிறாங்களா பாத்தியா? இந்த ஊருக்கே நன்றி இல்ல, அப்புறம் எப்படி மழை பெய்யும்? நீ பாட்டுக்கு என் பக்கத்துல நின்னுகிட்ட எப்படி மழை பெய்யும் கேட்டு வீணா என்கிட்ட அடி வாங்கிடாத. வாய மூடிக்கிட்டு இரு. இந்த ஊத்த வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லி என்ன உசுப்பேத்தி வேடிக்கை பாக்குறதே உனக்கு வாடிக்கையா போச்சு. நான் பாட்டுக்கு பேசாம இருந்துகிட்டு இருந்தேன். ஊர்ல இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க, உன் புகழ் உயரும்னு சொன்னேன். இந்த ஸ்வேதாவுக்கு புகழுங்கிற வெங்காயம் எதுக்கு? நான் நினைச்சதை சாதிக்கணும், அது போதும் எனக்கு. முத்தரசு, 2 தலைமுறைக்கு முன்னால ஓ கொள்ளு தாத்தா காலத்துல இந்த மாதிரியான கன்னி பூஜைய ஒரு பொண்ணு பண்ணி இருக்கு. அந்த பொண்ணு தான் உனக்கு கொள்ளு பாட்டியா வந்தவங்க. அவங்க பல பிரச்சனைகளை தாண்டி உங்க வீட்டுக்கு கல்யாணமாகி மருமகளா வந்தாங்க. அதனாலதான் கன்னி பூஜைக்கான பலன் கை மேல கிடைச்சிருக்கு. இப்ப வெண்ணிலாவுக்கு அந்த மாதிரியான பலன் அமைப்பு இருக்குன்னு தான் என்னோட உள் மனசு சொல்லுது. ஐயா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப எதுக்கு அதை பத்தி? பழைய நடந்த கதையை நான் சொன்னப்பா, உண்மையை தான் சொன்னேன். அதுக்கு நீயாப்பா சங்கடப்படுற? ஸ்வேதா, எப்ப வந்த? மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டியா? அது அப்படிலாம் இல்ல மாமா. காட்டுக்குள்ள போறதுனாலே கஷ்டம் தானே. ஆனா வெண்ணிலா சாதிச்சிட்டா மாமா. அவ கிரேட். அவ நம்ம வீட்டுல இருக்கிறதே நம்ம வீட்டுக்கே பெருமை தானே மாமா. சரி, வா வந்து சாமி கும்பிட்டுக்கோ. நீங்க போங்க மாமா, நான் வரேன். ஏ ஸ்வேதா, வா வா போலாம். எங்கடி? ஏ என்னடி? எப்படியாவது அம்மன் புடவை எடுத்துட்டு வந்துருன்னு சொன்ன, அதையும் கோட்டை விட்டுட்ட. இப்ப என்னடானா
வெண்ணிலா தான் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு வெறுப்பேத்துறாங்க. இத இந்த வீணா போனவங்க மொக்கமோட சாம்பிராணிங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்ல கண்டிப்பா. ஆமா, சொல்லிருந்தா மட்டும் நீ கிழிச்சிருப்ப. ஹலோ, இப்ப என்ன நினைச்ச சொல்லு, என்ன நினைச்சேன்னு சொல்லு. நீ முன்னாடியே சொல்லிருந்தா மட்டும் ஜெயிச்சிடுவியா, ஜெயிச்சு கிழிச்சிடுவியான்னு தானே நினைச்சேன். அதெல்லாம் இல்ல ஸ்வேதா. பூஜை கவனிப்போவா. பெரிய பூஜை நடக்குதுங்க. இந்த விஷயத்துல ஜெயிச்சுட்டா இனிமே கன்னி பூஜை பண்ணணும்ல. அத எப்படி பண்றான்னு பாப்போம். எப்படி பண்ணி முடிக்கிறான்னு நானும் பாத்துறேன். வேண்டாண்டி, ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிட போகுது. குத்தத்துல என்னடி சாதா குத்தம் தெய்வ குத்தம்? குத்தம்னா குத்தம் தான். கிரைம் தெய்வ குத்தம்னு தனியா ஒண்ணும் கிடையாது. நான் முடிவு பண்ணதான். எப்பா, எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்னி பூஜை ஆரம்பிக்க போகுது. அதோட முறை எப்படி என்னங்கறத நம்ம குலநாகினி அம்மா இப்ப உங்களுக்கு விளக்குவாங்க. வெண்ணில இப்போ வேப்பில ஆடு உடுத்தி கையில தண்ணில திரி போடப்பட்ட ஒரு வெங்கல விளக்கேந்தி நடந்து போகணும். அப்படி நடந்து போகும்போது பெண்கள் மட்டும் வெண்ணிலாவை யாரும் பார்க்காதபடி பின்தொடர்ந்து போகணும். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் எல்லையில இருக்கிற சுமைதாங்கி கல்லு வரும். அந்த சுமைதாங்கி கல்லு கிட்ட போனதுக்கு அப்புறம் ஆத்தாவோட அருளால ஒரு ஒளி கீற்று வந்து இந்த பச்சை தண்ணி விளக்க எரிய வைக்கும். என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? பச்சை தண்ணில விளக்கு எரியுமா? அது எப்படி எரியும்? கேக்குறவங்க கேட்டா இத வேணாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எல்லாம் நம்ப மாட்டேன். உங்க எல்லாரோட ஆச்சரியமும் எனக்கு புரியுது. இந்த பச்சை தண்ணி விளக்க அந்த ஆத்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி எரிய வச்சிருக்கா. இந்த ஊர்ல மழையும் பேஞ்சிருக்க. அப்படி அந்த விளக்கு எரிய தொடங்கின உடனே வெண்ணிலா குரல் கொடுக்க மத்தவங்க எல்லாருமே வெளியே வரலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா ஊரோட மறுபாதைய வலம் வரணும். அந்த மறுபாதையில இருக்க வீடுகளை சேர்ந்த பெண்கள் வெண்ணிலா காலுக்கு பாதாபிஷேகம் பண்ணலாம். இளநீராலும் குங்கும நீராலும் சந்தன நீராலும் உங்க சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கலாம். ஐயோ, அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட கண்ணை கட்டி விட்டுறணும். கண்கள் கட்டப்பட்ட நிலையில ஊருக்கு வெளியில இருக்கிற காட்டுப்பகுதி வழியா ஊரை சுத்தி இந்த கோயிலுக்கு வந்து இந்த மகா தீபத்தை அந்த விளக்கு மூலமா வெண்ணிலா ஏத்தி வைக்கணும். அதோட இந்த கன்னி பூஜை வெற்றிகரமா முடிஞ்சிரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டா கண்டிப்பா மழை பெய்யும். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த பச்சை தண்ணி விளக்கு எரியறதுங்கிறது மிகப்பெரிய காரியம். இந்த பூஜையை நம்ம முறைப்படி செய்யாம ஏதாவது ஆச்சாரம் தவறு இருந்தா வெண்ணிலா கையில இருக்கிற விளக்கு எரியாம போகலாம். அப்படி எரியாம போனா இந்த ஊருக்கு மழை கிடைக்காதுங்கிறது ஐதீகம். மழை வராது, எப்படி வரும்? கண்டிப்பா எரியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இத்தனை தடைகளை தாண்டி இந்த சேலைய கொண்டு வந்த வெண்ணிலா நிச்சயமா அந்த பூஜையும் வெற்றிகரமா செஞ்சு முடிப்பான்னு நம்பலாம். மழைக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிக்கிற வேலைய வெண்ணிலா செய்ய போறா. இப்போ தயவு பண்ணி இந்த பூஜைகள் அனைத்தும் நடந்து முடியற வரைக்கும் ஊர்ல உள்ள ஆம்பளைங்க அத்தனை பேரும் இங்க இருந்து போயிடணும். அத்தனை பேரும் அவங்கவுங்க வீட்டு வாசல் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். பூஜை முடிஞ்சதுன்னு சொல்லி மறுபடியும் தண்டோரா போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வீட்ல இருந்து வெளியே வரணும். அது வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுதுங்க, நல்லா புரியுது. புரியுதுமா, நல்லா புரியுது. அதே மாதிரி ஆம்பளைங்க வெளியில வர வரைக்கும் கோவில் வேலைகளை பொம்பளைங்க தான் செய்யணும். ஏங்க, வாழை மரம் கட்டணும், தோரணம் கட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் பொம்பளை செஞ்சிருவாங்களா? ஏன் செய்ய முடியாது? வீட்ல பாத்திரம் கழுவுறது, பெருக்கிறது, ஒட்டடை அடிக்கிறதுன்னு எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். இத மட்டும் செய்ய முடியாதா என்ன?
என்னப்பா எல்லா பொம்பளைங்களாலையும் ஆம்பளைங்க செய்யற வேலையை விட சிறப்பா செய்ய முடியும். நீங்க எல்லாம் வாய்க்கிழிய பேசதான் லாய்க்கு. நாங்க இங்க இருந்து எல்லா வேலையும் செய்யறோம். நீங்க வீட்ல போய் கதவை சாத்திக்கிட்டு நாங்க ஆக்கி வச்சிருக்கிறத சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. என்ன ஓப்பா பொம்பளைங்களே பாத்துக்கிறேன்ட்டாங்க. வாங்க நம்ம போவோம். என்னங்க இங்க உட்காந்துட்டீங்க? குலநாகினி அம்மா சொன்னது உங்களுக்கு புரியலையா? கன்னி பூஜை முடியற வரைக்கும் ஆம்பளைங்க வெளியில தலை காட்டக்கூடாது. உள்ள போங்க. நான் உங்களை உள்ள வச்சு கூட்டிட்டு கோயிலுக்கு போகணும். ஏடி செல்லம், என்னைய போய் சந்தேகப்படுறியா? நான் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்க போறேன். என் பார்வை தெரு பக்கமே திரும்பாது. அப்புறம் ஏன் பயப்படுற? இந்த ராமாயணமே வேண்டாம். உன் புத்தி எப்படி குறுக்க திரும்பும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா உள்ள போ. எங்க நான் சொல்லிட்டே இருக்கேன். என்னங்க ஒரு மெசேஜ் ஏமாமா சொன்னா கேளுமா, நான் வெளியில வர மாட்டேன். போ சொல்றேன்ல. இவ்வளவு தூரம் சொல்ல நம்ப மாட்டேங்கிறியே, அது எதுக்கு போட்ற? ஏய் ஏய், இப்ப எதுக்கடி முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் வீட்டை பூட்டுற? அதுவா, அந்த அண்ணாமலை எந்த வழியாவும் வீட்டை விட்டு வெளியே வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான். அவன் தங்கச்சி தான் கன்னி பூஜை பண்ண போறா. அவ எப்படி வெளியே வருவான்? நம்ம ஸ்வேதா வெண்ணிலாவோட கன்னி பூஜையை தடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இது அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வருவான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப அந்த வெண்ணிலாக்கு என்ன நடந்தாலும் அவனால வரவே முடியாது. ஆமா, சரி வா போலாம். எனக்கு என்னமோ அந்த குலநாகினி சொன்ன மாதிரி பச்சை தண்ணில விளக்கெரிய வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. எண்ணெய் ஊத்தி பத்த வச்சாலே காத்துல அணைஞ்சிடுது. அப்படி இருக்கும்போது யாருமே பத்த வைக்காம அந்த பச்சை தண்ணி விளக்கு எப்படி எரியும்? அந்த குலநாகினி தன்ன மாதிரியே வெண்ணிலாவையும் சாமியாராக்க திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, வெண்ணிலா அப்படி ஒருவேளை சாமியார் ஆயிட்டா உன்னோட மொத்த பிரச்சனையும் தீந்துருமே. முத்தரசன் சார நீயே கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல, நாம அப்படி நம்பி இன்னைக்கு ஏமாந்துட கூடாது. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி அந்த விளக்கெரியுதுன்னு கண்டுபிடிச்சே தீரணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். வெண்ணிலா எந்த இடத்துக்கு வரும்போது விளக்கு எரியும்னு குலநாகினி சொன்னாலோ அந்த இடத்துக்கு நாம இப்ப போக போறோம். யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து நடக்க போறத கவனிக்க போறோம். நிச்சயமா பச்சை தண்ணி விளக்கு தானா எரிய போறது இல்ல. யாராவது ஒருத்தர் திருட்டுத்தனமா வந்து விளக்க பத்த வைப்பாங்க. நாம அத தெல்ல தெளிவா செல்லுல போட்டோவும் வீடியோவும் எடுத்து எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுறோம். வெண்ணிலாவோட கன்னி பூஜை கோரப்பட்டு பாதியிலேயே நிக்கணும். சூப்பர் ஐடியாடி. சரி வாங்க போலாம். ஏய், என்னடி கார்ல போலையா? கார்ல போனா யாராவது பாப்பாங்க. கடைசியில அதுவே ஒரு பிரச்சனையா மாறும். கால்நடையா போவோம், காரியத்தை கச்சிதமா முடிப்போம். இன்னைக்கு நம்ம ராஜ்யம் தான். பூஜைய நல்லா நடத்திடணும்டி. உங்க சைடுல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுடி. அப்படின்னா அம்மன் முன்னாடி ஒரு ஆட்டத்தை போட வேண்டியதா?
சரி சரி, எல்லாரும் ஆடினது போதும். எல்லாரும் இங்க வாங்க, வெண்ணிலாக்கு வேப்பிலோட அணிவிக்கலாம். அக்ஷயா, அந்த குலநாகினி பச்சை தண்ணி விளக்கு தானா எரியும்னு சொன்ன இடம் இதுதானே? ஆமா ஸ்வேதா, இந்த இடம் தான். இங்க பாருங்க, எல்லாரும் ரெடியா இருங்க. எந்த நிமிஷம் வேணாலும் அவங்க வரலாம். விளக்க யார் வந்து பத்த வைக்கிறாங்கன்னு போட்டோ எடுத்து தீரணும். மிஸ் பண்ணிடாதீங்கடி, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே. நான் சொன்னதை யாரும் மறந்துடக்கூடாது. வெண்ணிலா கையில கொடுத்திருக்கிற இந்த பச்சை தண்ணி விளக்கு எரியற நிமிஷம் வரைக்கும் உங்கள யாருமே வெண்ணிலாவையோ விளக்கையோ பார்க்க முயற்சி பண்ண கூடாது. அப்படி பண்ணா அது மிகப்பெரிய தெய்வ குத்தம் ஆயிடும். விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வெண்ணிலா உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வெண்ணிலாவை பார்க்கணும். அபிஷேக ஆராதனைய ஆரம்பிக்கணும். சரியா? புரியுதுமா? சரி, நீங்க எல்லாரும் புறப்படுங்க. கிளம்புமா.